வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைலில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளை அப்பமும் அதுக்கு ஒரு காம்பினேஷனாக குருமாவு ரெசிபியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது அப்பத்துக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி என்னன்னு அதை ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோங்க. தேங்காய் எடுக்கும்போது வெள்ளையாக நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க, கருப்பு இல்லாமல். இதில் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நான் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஓரளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதிலே நான் அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறலாம். இப்போ இதில் இந்த மூடி அளவுக்கு நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க. உப்பும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவு பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, நல்லா பொங்கியிருக்கு. பார்த்தீங்களா மாவு, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா நல்லா புளிச்சிருக்குங்க. பார்த்தீங்களா, இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குருமா ரெடி பண்ணிக்கலாம். குருமாவுக்கு நான் இப்போ தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கசகசா, சோம்பு, ஜீரகம், ஒரு பட்டை எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, கல்பாசி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் சிம்மிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, காய் நல்லா வெந்துருச்சுங்க. 3/4 வேக்காட்டு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோன்னா. சேர்த்துட்டு கழுவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தேங்காய் எல்லாம் ஊற்றுனதுனால நமக்கு உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அந்த டயத்தில். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம்.
2 செகண்டு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டு சிம்மில் போட்டு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய குருமாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை குருமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த அப்பத்துக்கு. இதில் நம்ம மல்லி இலை தூவிக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அப்பத்துக்கு அப்பச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு நம்ம எண்ணெயில் ஊற்ற வேண்டாம், இப்படியே மூடி போட்டு நம்ம அப்பம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அருமையாக அப்பம் பார்த்திங்களா வந்துருச்சுங்க. அழகாக எடுக்க வருங்க. இந்த பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, தாங்க இப்போ அப்பம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கிறலாம். அருமையான அப்பம் கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இதே போல் நம்ம இன்னொரு அப்பமும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி போட்டுக்கலாம். அப்பத்தையும் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்மளுடைய கேரளா ஸ்டைலில் வெள்ளை அப்பமும் வெள்ளை குருமாவும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க, ரெண்டுக்குமே சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.